நமக்கு எத்தனையோ திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லைன்னு சொல்லி ஏங்குகிற மனிதர்கள் நிறைய உண்டு. திறமைகள் வெளிப்படுத்த முடியல, திறமையை வைத்து மேலே வர முடியல, நான் ரொம்ப கீழான நிலைமையில் இருக்கிறேன், வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்கே வர முடியலன்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. இந்த திறமைகள்லாம் எப்போ வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி, எப்போ வாய்ப்பு கிடைக்கும், எப்போ நம்முடைய திறமையை ஷைன் பண்ணி நம்ம ஒரு பிரகாசிக்கலாம், எப்போ ஒரு ஸ்டார் ஆகலாம், எப்போ நம்ம துறையில் நம்ம ஒரு பெரிய லெவலில் வர முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் உண்டு. வாய்ப்புகள் கிடைப்பது மிக குறைவு. வாய்ப்புகளை பயன்படுத்தினவர்கள் அதை விட மிக குறைவு. ஆனால் கர்த்தர் பாருங்க, எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுக்குறார். அவர்கிட்ட வேற்றுமை நிழல் கிடையாது, பாரபட்சம் கிடையாது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுல கர்த்தரை போல யாரும் கிடையாது. ஏசு எல்லாருக்கும் அவருடைய திறமைகளை ஷைன் பண்ணி காட்டுவதற்கு வாய்ப்பை கட்டளையிடுறார். நம்ம அதை புரிந்து கொள்ளணும். எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறத நம்ம கண்டறியணும். அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டறிகிறார்கள், அவரிடத்துல நன்மையை பெறுறாங்க. காலையிலேருந்து அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறது கூட, அவருடைய சத்தியத்தை முழுமையாக நல்லா புரிஞ்சு அதை கை கொண்டு அனைவருக்கும் அதை நம்ம சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ அவருடைய சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜனங்களை எல்லா இடங்களிலும் உட்பிரவேசிப்பதற்கு ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அவர் சத்தியத்தை மகத்துவப்படுத்தியிருக்கிறார், அவருடைய வார்த்தையை கனப்படுத்தி இருக்கிறார். எல்லாத்தை விட அவருடைய வார்த்தைக்கு அதிக கனத்தையும் மகிமையும் கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த வார்த்தையை எடுத்து நம்ம பயன்படுத்தி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறதான மகிமையின் பிரசனம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா திறமைகளையும், இந்த திறமையெல்லாம் கர்த்தர் கொடுத்தது தான், நம்மள்கிட்ட ஒன்றும் உருவாகலை. இந்த கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லா திறமைகளும் கர்த்தருடைய வார்த்தையோடு சேர்ந்து நம்முடைய கடின உழைப்பின் மூலமாக நம்மை பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. உங்களை உழைக்க பண்ணுகிறவர், உழைக்க பலன் தருகிறவர், உங்களுக்கு உழைக்க திராணி கொடுக்கிறவர், உங்களை உழைத்து நன்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்க மாத்திரமல்ல, உலகத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாகவும், உழைக்கிறவர்களாகவும், பொருளாதாரத்தை பெருக்குகிறவர்களாகவும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும், சமாதானத்தை அனைவருக்கு கொடுக்கிறவர்களாகவும் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவ சமூகத்தில் அவருக்காக காத்திருப்பது, அவருடைய வசனத்தை கை கொள்வது, அவருடைய சத்தியத்தை பிரஸ்தாபம் பண்ணுவது, அவருடைய சத்தியத்தை கை கொள்வது, அநேகருக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து கை கொள்ள வைப்பது. இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை அதிகரிக்கும். உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா.